நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு மாதா தொலைக்காட்சியினுடைய 12ஆம் ஆண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. வணக்கம் எல்லாருக்குமே. இன்னைக்கு வந்து மாதா தொலைக்காட்சியில் எல்லாருமே பிறந்தநாள் கொண்டாட்டம். 12 ஆண்டுகளை நிறைவு செய்து 13வது ஆண்டுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த நாள் வந்து கண்டிப்பா இதற்கான உழைத்தவர்கள் நம்ம எல்லாருமே நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் போல மாதா தொலைக்காட்சி வளர்ந்து நிற்குது. அதுல நம்ம சின்ன சின்ன கிளைகளில் கூடு கட்டி இருக்கக்கூடிய பறவைகள் போல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதற்கான வேறு அடித்தளம் விட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதற்கு உழைத்த எல்லாரையும் இந்த நாளை நம்ம என்ன பண்ணலாம். ஸோ மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு மாதா தொலைக்காட்சியின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அதோட இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு துறவி அவர் வந்து பிரசங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் துருன்னு கேள்விகள் கேட்டு அவருக்கு நல்ல கான்வர்சேஷன் போயிட்டு அப்போ இந்த துறவி அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ வந்து பீச்சுக்கு என்ன பண்ற, நடந்து கடற்கரையோரம் நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு அழகான இளம்பெண்ணை நீ என்ன பண்ற, சந்திக்கிறா, என்ன பண்ணுவ? ஸோ அந்த இளம்பெண்ணை நான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். பேசுவதற்கு என்ன பண்ணுவேன், முயற்சி மேற்கொள்வேன். ஸோ ஓகே, அப்போ நீ முயற்சி மேற்கொள்ற, அந்த பெண்ணிட்ட என்ன பண்ற, நீ பேசிட்ட. அந்த பெண்ணுடைய முகம் உனக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கும்? அழகான முகம் அல்லவா, அது ஞாபகம் இருக்கும். அதான் எவ்வளோ ஞாபகம் இருக்கும். அடுத்த ஒரு அழகான இளம்பெண்ணை நான் காண்ற வரைக்கும் இந்த முகம் எனக்கு என்ன இருக்கும், ஞாபகத்துல இருக்கும். எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரி, இப்போ நீ வந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு வேலை, உன்னுடைய அலுவலகத்துல இருந்து ஒரு வேலையா என்ன பண்றாங்க, உன்னை அனுப்புறாங்க. ஒரு பொருளை ஒரு நபர்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ண சொல்றாங்க, கொடுக்க சொல்றாங்க. நீ என்ன பண்ற, கொண்டு போய் கொடுக்குற. அந்த இடத்துக்கு உள்ள போனாதான் தெரியுது அது ரொம்ப பெரிய வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு மனிதனுடைய வீடு. சுத்தி பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா இருக்குது. கார் மட்டுமே 7-8 கார் என்ன வச்சிருக்கிறான். அது எல்லாமே விலை உயர்ந்த கார்கள் எல்லாமே. இப்போ தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க பார்த்தா அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்களே கிட்டத்தட்ட 100-150 பேர் என்ன பண்ணுவாங்க, வேலை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாட மாளிகைன்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள நீ என்னமோ பொருள் கொடுக்க போறோம், கேஷுவலாக போனால் அங்கே பார்த்து நீ என்ன பண்ற, பிரமிச்சு போய் நிற்கிற. அந்த வீட்டுக்குள்ள உள்ள ஆட்கள் அவன்கிட்ட கேட்குறாங்க என்ன விஷயம், அந்த மாதிரி கொடுக்க வந்தோடனே அப்போ அந்த முதலாளி என்ன பண்றாங்க, கூப்பிட்றாங்க. முதலாளி மேல இருந்து வராரு. அவரை பார்த்தாலே தெரியுது அந்த பக்கட்டான ஆடையெல்லாம் அணிஞ்சு அவர் என்ன பண்றாரு, அப்படி அந்த முதலாளிக்குரிய தோரணையில் என்ன பண்றாரு இருக்காரு. அப்போ அவர் வந்து கேட்குறாரு, என்ன விஷயம் உன்ட்ட கேட்குறாரு. நீ சொல்ற அந்த பொருளை வாங்கினோடனே அந்த நபர் உன்ட்ட சொல்றாரு, தம்பி சாப்பிட்டீங்களான்னு அதை கேட்குறாரு. நீ இல்லைன்னு சொல்ற. உடனே அவன் என்ன பண்றாரு, சாப்பிட வைக்கிறாரு. அப்புறம் அவருடைய பணியாளை கூப்பிட்டு, தம்பி எங்க போய் வீட்டுக்கு போகணுமோ அங்க வரைக்கும் என்ன பண்ணுங்க, கார்ல கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி அவருடைய விலை உயர்ந்த அந்த கார்ல ஒரு கார்ல ஒன்று என்ன பண்றாரு, ஏற்றி அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சு நீ உன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த டிரைவர் ஃபோன் பண்ணி முதலாளிட்டு நான் இறக்கிட்டேன்னு சொன்ன உடனே அந்த முதலாளி ஓன்ட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி ஓன்ட்ட என்ன பண்றாரு, தம்பி சேஃபா இறங்கிட்டீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கேட்டோன்னு என்ன பண்ணிக்கிறார், நல்லா பாத்துக்கிறார். இப்போ இந்த முதலாளியோட முகம் உனக்கு எவ்வளவு நாள் ஞாபகம் இருக்கும்? அது எப்படிங்க என்ன இவ்வளவு தாங்க தடுக்க பார்த்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பணக்கார மனிதர், அந்த இது எதுவுமே இல்லாம, அதாவது ஹெட் வெயிட் எதுவுமே இல்லாம என்னை இவ்வளோ ஒரு நல்லா பாத்துக்கிட்டாரு. அப்ப இவருடைய முகம் எனக்கு எப்படி சாகிற வரைக்கும் இவரோட முகம் எனக்கு என்ன ஆகாது, மறக்கவே மறக்காது, ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ அப்படிதான். ஸோ அப்போ நம்ம ஒருத்தங்க நினைவுல வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது அழகினால் அல்ல, அவர்கள் செய்யக்கூடிய அழகான செயல்களினால். ஸோ அப்போ அந்த செயல்களை நாம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எஸ், கண்டிப்பா ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். இந்த ஒரு நாள்ல ஒரு அற்புதமான சிந்தனையோடவே இந்த கதையை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இந்த நாளை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். இப்ப அனிதர்சனம் பார்க்கலாம். தினமொரு வரம் வேண்டும்,
தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். இனி இறைவார்த்தை விதையாகி, இறைவாழ்வு பயிராகி, குறையில்லா நிறைவாழ்வு விரைவாக தினம் பெறவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகமழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல், பறவைகள் பகிர்வது போல், மரங்கள் கனி தருவது போல், மேகமழை பொழிவது போல், நிலவு ஒளி தருவது போல். இரக்கத்தால் இறைமகனாய், நீதியால் பண்பாளராய், உண்மையாய் வாழ்ந்திடவே, உணர்ந்து உயிர் வாழ்ந்திடவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினமொரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. மிக சிறப்பான ஆலய தரிசனம் நாம் பார்த்து விட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். மாதா தொலைக்காட்சியினுடைய பிறந்த நாள் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தளத்திலிருந்து நம்ம என்ன கொண்டு போக போகிறோம்?
ஸோ இன்னைக்கான நாள் ஒரு மகிழ்ச்சியின் நாள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கு முன்னாடி இவ்வளோ மகிழ்ச்சியை கொண்டாடுறோம் அப்படின்னா இதனுடைய தொடக்கம், இப்போ ஒரு தாயினுடைய அந்த பிரசவ நேரம் அந்த வேதனை பார்த்தீங்கன்னா அதை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன். ஆனா அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த பிறகு அந்த வலி ஞாபகமா இருக்குமான்னு கேட்டா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணம் தான் இன்னைக்கான நாள். நம்முடைய ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம், இல்லை தொடக்கத்துல இருந்து நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபாதர் அடைக்கலம், இல்லை ஃபாதர் ஜாக்சன், இப்படி எல்லாரும் யாரை நம்ம கேட்டாலும் அந்த நாள் 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் காலையில் 5 மணிக்கு மாதா டிவி வந்து சேட்டலைட்டுக்கு அங்கிருந்து சிக்னல் அனுப்பி எல்லா தொலைக்காட்சியும் டவுன்லிங்க் ஆகி அது பார்க்க வந்தப்போ இங்க இருந்த சூழ்நிலையை ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் வந்து அவங்க எல்லாருமே ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. அன்னைக்கு இங்க இருந்த ஆட்களுமே ஒருத்தர் ஆற தழுவி கட்டி அணைச்சு அழுது என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய மகிழ்ச்சியை ஷேர் பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அதற்கு கடந்து வந்த அந்த காலம், அந்த கடந்து வந்த பாதையை பத்தி எப்பவும் பேசுறப்ப எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கடந்து வந்த பாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கடினமான பாதையாகத்தான் இருக்கும். யாருக்குமே வந்து அப்படி ரெட் கார்பெட்லாம் விரிச்சு 2 பக்கமும் மலர்கள் தூவி ஆட்கள்லாம் நின்று நாம் பயணிக்கக்கூடிய பாதையில கல் முள் எதுவுமே இல்லாம அப்படி ரொம்ப சாஃப்டா ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா நம்ம வந்து கடந்து வரக்கூடிய பாதை அப்படின்னு எதுவுமே இல்ல. ஸோ அப்படி மாதா டிவி கடந்து வந்த பாதைகள், அதை பத்தி தான் ஒரு சில விஷயங்கள் நீங்க என்ன பண்ண போறோம், சிந்திக்க போறோம். அப்போ அதில் முதல் விஷயம், ஸோ இந்த நிகழ்ச்சி மாதா தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒதுக்கின்ற பொழுது எல்லாருக்குள்ளயும் இந்த எண்ணம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு சூழல்ல தோணி இருக்கலாம், எண்ணங்கள் இருந்திருக்கலாம். சில தொலைக்காட்சிகள்ல கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது அப்ப நமக்குன்னு ஒரு தொலைக்காட்சி தான் நல்லா இருக்குமே தோணி இருக்கலாம். அப்ப அந்த செயல் வடிவம் வருவதற்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆச்சு, ஒன்று கூடியது. ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள் நமக்கு கடினமான தருணங்களாக இருப்பது போல தோன்றினாலும் நமக்கான நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த எண்ணம் முதலில் தோன்ற வேண்டும். அற்புதம், ஒரு அற்புதமான தலைப்பு எடுத்திருக்கோம். நம்ம இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை
அவர்களுக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இறை இயேசுவின் இதயத்திற்கு இதமானவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதிலே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். இன்றைய திருப்பாடலானது 37வது திருப்பாடல். இந்த திருப்பாடல் ஒரு வித்தியாசமான ஒரு திருப்பாடல். இது ஒரு ஞான பாடலாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தனி மனிதனிடத்திலே சொல்லப்பட வேண்டிய ஒரு பாடல் அல்ல, மாறாக ஒரு சமுதாயத்திற்கே சொல்லப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது. இதை நாம் வரலாற்று பின்னணியில் பார்க்கிற பொழுது இது அகதி காலமாக கூட இருக்கலாம், அல்லது அதுக்கு பிந்தைய காலமாக கூட இருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அகதிகளாக துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அங்கே யோசிக்கிறார்கள். காரணம், அவர்கள் துன்பப்படுகிறார்கள். நாங்கள் என்ன செய்தோம், இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்பேற்பட்ட சூழலில் இந்த திருப்பாடல் ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. இதோ நல்லாரின் வழியும் இருக்கிறது, பொல்லாரின் வழியும் இருக்கிறது. இந்த நல்லாரின் வழி எப்பொழுதும் அவர்களுக்கு சோகத்தை உண்டு பண்ணுமா என்று சொன்னால் அது நிரந்தரம் அல்ல. காரணம், நல்லார் கண்டிப்பாக இறைவனிலே ஐக்கியப்படுவார்கள். பொல்லார் பல நேரங்களிலே தற்காலிகமாக இன்பத்தை அனுபவித்தாலும் அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது இந்த காலமானது ஞான பாடல் சூழலிலே உருவாக்கப்பட்டதாக கூட இருக்கலாம், அல்லது இந்த திருப்பாடல் பாரம்பரியமாக தாவீதுக்கு சொந்தமானது என்று கருதினாலும் இது அகதி காலத்தில் எழுதப்பட்டதாக கூட இருக்கலாம் என்று வரலாற்று பின்னணியிலே பல விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்தவர்கள் துன்பப்படுகிறார்கள், நேர்மையாளர்கள் துன்பப்படுகிறார்கள், அநியாயம் செய்வோர் தங்களுடைய வளத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது அவர்களுக்கு. ஆனால் அநியாயம் செய்கிறவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு செய்கிறது. நாம் நல்லவராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அழிவு வந்து விடுமோ, தீயவராக இருந்தால் கண்டிப்பாக நம்மால் இங்கே பிழைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு மனநிலையை கூட இது உருவாக்குவதாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இந்த திருப்பாடல் சொல்லுவது இதுதான். பொல்லாரின் வழி எப்பொழுதும் புல்லுக்கு போன்றது, அது அழிந்து போய்விடும், அது நிரந்தரம் அல்ல. மாறாக நல்லவர்கள் கண்டிப்பாக வாழ்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை இது உணர்த்துவதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசியல், சமூக, பொருளாதார சூழ்நிலையை பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடல் உணர்த்துவது நாட்டை பற்றிய ஒரு பற்று. நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்கிறவர்கள் பொல்லார் அல்ல, மாறாக நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர். நீதி நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் இந்த நாட்டை உரிமையாய் சொத்தாக்கி கொள்வார்கள் என்பது இந்த பாடலிலே இருந்து நமக்கு வெளிப்படுகிறது. இதனுடைய இறையியல் கண்ணோட்டத்தை நாம் பார்க்கிற பொழுது கலக்கம் அல்ல, நம்பிக்கை. பல நேரங்களிலே நாம் கலங்கி போகிறோம். இறைவன் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை கூட எழுப்பலாம். ஆனால் இந்த கலக்கமான ஒரு சூழலில் தான் நமக்கு நம்பிக்கையை ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிறது. கலக்கம் என்பது ஒரு அழிவை கொடுக்க நமக்கு பல நேரங்களிலே முற்படும். ஆனால் ஆண்டவரிலே கொள்ளக்கூடிய நம்பிக்கை நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்லும்.
காலமும் இறைவனின் நீதியும் என்ற கருத்தை நாம் பார்க்கிற பொழுது பொல்லாரின் வெற்றி அழிந்து போகிறது, புல்லை போல அழிந்து போகிறது. ஆனால் இறைவனிலே நம்பிக்கை வைத்தவர்கள் காலத்திற்கும் அவர்கள் வாழ்வார்கள், முடிவில்லா பேரின்பத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது. தாழ்ச்சியும் பலவீனம் அல்ல என்பதை சுட்டி காண்பிக்கிறது. தாழ்ச்சி உள்ளவர்கள் பலவீனமானவர்கள் என்று இந்த சமுதாயம் நினைத்து கொள்ளுகிறது. அவர்கள் அமைதியாக இருப்பது அவர்களுடைய இயலாமையை குறிக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தாழ்ச்சி பலவீனம் அல்ல, மாறாக அவர்கள் ஆண்டவரிலே ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள், தங்களுடைய நல்ல காலத்திற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டி காண்பிக்கிறது. இந்த ஒழுக்க பொறுப்பு, எப்படி நாம் ஒரு சமுதாயத்திலே வாழுகிறோமே அந்த சமுதாயத்திலே நாம் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த திருப்பாடல் சுட்டி காண்பிக்கிறது. சமூக பொறுப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும், ஒழுக்க பொறுப்பு என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நாம் தாழ்ச்சியோடு இருப்பது இந்த ஒழுக்க பொறுப்பிலிருந்து அல்லது சமூக பொறுப்பிலிருந்து விலகி விடுகிறோம் என்று அல்ல, மாறாக நாம் அனைவருமே தாழ்ச்சியோடு இருந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், திருச்சபையை முன்னேற்ற வேண்டும் என்ற கருத்தை கூட நாம் இங்கே வலியுறுத்தலாம். இறுதியாக இன்றைய சூழலிலே இந்த திருப்பாடலானது நமக்கு சொல்லுவது என்ன? இந்த காலகட்டத்தை தமிழக இந்திய சூழலிலே நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது பல பேர் அதிகாரத்தில் இருக்கலாம், பணம் பதவி பட்டம் வைத்திருக்கலாம், அவர்கள் அத்தனை பேருமே நியாயத்திலே திளைத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது பல பேர் அதிலிருந்து தவறி செல்லக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது. ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றுதான், அநியாயம் செய்பவர்கள் இங்கே தழைத்து கொண்டிருக்கிறார்கள், நியாயத்தோடு இருப்பவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, ஏன் நாமும் அவர்களைப் போல அநியாயம் செய்தால் என்ன என்ற முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நல்லவர்கள் எப்பொழுதும் வாழ்வார்கள், நல்லவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்படி வாழ்வாங்கு வாழ இறைவனிடத்திலே மன்றாடுவோம். எங்களை எல்லாம் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பல நேரங்களிலே குழம்பி போய் விடுகிறோம். காரணம், நல்லவர்கள் வாழுகிறார்கள், கெட்டவர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு வாழ்வாங்கு வாழ்வு இருக்கிறது என்று பல பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் நல்லவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்ளவும் இந்த நேரத்திலே நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். பொல்லார் அநியாய தீர்ப்புக்கு ஆவார்கள் என்று திருப்பாடல் சொன்னாலும் ஆண்டவரே, பொல்லாரும் நல்லவர்களாக மாற நீதாமே கிருபை செய்வீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சிறப்பான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மாதா தொலைக்காட்சியின் பிறந்தநாள் மட்டுமல்ல, இன்னைக்கு லூர்து மாதாவுடைய திருவிழாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதாவின் திருநாளில் மாதா தொலைக்காட்சி தொடங்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாதா தொலைக்காட்சி தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறோம் மாதா தொலைக்காட்சியின் அந்த வாழ்க்கை பயணம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு சொல்லி. அதில் அடுத்ததான் ஏராளமான நன்மைகள் பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கே தெரியும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மாதா டிவியை வந்து நம்ம தொடங்கும் போது இது வந்து வருமா வராதா அப்படின்ட்டு தொடங்குறவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு டவுட் இருந்தது. ஆனா ஸ்ட்ராங்கா நம்பினாங்க, இல்லை கண்டிப்பா வரணும், இது இறை மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இல்லையா, அது இன்னைக்கு வந்து நம்ம மாதா டிவியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு நன்மைகள் அதன் வழியா நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்லயும் நிறைய தடவை முடிவெடுக்கிறப்போ இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பல டவுட்லயே வந்து நம்ம வந்து நிறைய காரியங்களை கைவிட்டுருப்போம். ஆனா அப்படி இல்லாம நம்மளுடைய நம்பிக்கையை முழுசா அதுல விதைச்சிட்டோம் அப்படின்னா மாதா டிவி இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கண்டிப்பா நம்பிக்கையின் பலமே முழுமையாக நம்புவதுதான். இது நடக்குமா நடக்காதாங்கிற எண்ணங்கள் கண்டிப்பா தோணும் எல்லாருக்கும். ஏன்னா நம்ம சாதாரண மனிதர்கள் தான். அப்போ அந்த மனிதர்களுக்குள்ள இந்த எண்ணங்கள் வாய்ப்புகள் ஏதாவது சாதகமான சூழல் இருக்கிறப்போ அப்போ நடக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கொஞ்சம் ஏதாவது சிக்கல் கடினமான தருணங்கள் போராட்டங்கள் நடக்கிறப்போ இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் டவுட் வரும். ஆனா அதையும் கடந்து முழுமையாக இது நடந்தே தீரும். எனக்குள்ள ஐயங்கள் எத்தனை நாள் எழட்டும், பிரச்சனையே கிடையாது. ஆனா அதனுடைய இறுதி முடிவு சொல்யூஷன் தீர்வு எங்க வந்து நான் நிற்பேன்னு பார்த்தீங்கன்னா இது நிச்சயமாக நடக்கும், நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை நடத்தி காட்டுவோம். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம், படுத்து பத்தி பார்க்கலாம். பிப்ரவரி 11 புனித லூர்து அன்னை.
கிபி 1858 பிப்ரவரி 11ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் சிறுமி பெர்னதத்திற்கு மசபியேல் குகையில் காட்சி அளித்தார் புனித மரியன்னை. கிபி 1858 பிப்ரவரி 11ஆம் நாள் முதல் ஜூலை 16ஆம் நாள் வரை பெர்னதத்திற்கு சுமார் 18 முறைகள் காட்சி அளித்த மரியன்னை மக்களை பாவிகளுக்காக ஜெபிக்க அழைத்தார். புனித மரியன்னை பிப்ரவரி 25ஆம் நாள் அளித்த காட்சியின் போது மசபியேல் குகை அருகே புனித நீரூற்றினை அருளினார். மார்ச் 25ஆம் நாள் அளித்த காட்சியில் தன் பெயரினை அமல உற்பவம் என்று மொழிந்தார். கிபி 1862ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் நாள் லூர்து நகரில் அன்னை அளித்த காட்சிகளை திருச்சபை ஏற்றுக்கொண்டது. புனித மரியன்னை லூர்து நகரில் காட்சி அளித்ததால் திருச்சபை மரியன்னைக்கு புனித லூர்து அன்னை என்று பெயர் சூட்டி வணக்கத்திற்குரியவராக அறிவித்தது. 1862ஆம் ஆண்டுகளில் லூர்து நகரில் புனித லூர்து அன்னை மக்களின் நோய்களை நீக்கி அற்புதங்கள் செய்தார். மருத்துவரால் கை நெகிழப்பட்ட நோயாளிகள் லூர்து நகரில் குணமடைய புனித லூர்து அன்னையினை திருச்சபை நோயாளிகளுக்கு பாதுகாவலராய் அறிவித்தது. இன்றும் லூர்து நகரில் அன்னையின் திருத்தலத்தில் நற்கருணை ஆசிரின் போது பல்வேறு நோய்கள் குணமாவது கண்கூடு. புனித லூர்து அன்னையின் திருவிழா தினமான இன்று நோயினால் வருந்துகின்ற நம் குடும்பத்தினரையும் நமது நண்பர்களையும் அன்னையின் திருப்பாதம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். மாதா தொலைக்காட்சியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் அடுத்ததாக அடுத்ததான் நம்ம மாதா தொலைக்காட்சியிலிருந்து நாம் என்ன ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் இதனுடைய அந்த வழிப்பயணத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்கள், அதாவது தொடக்க காலம், நம்ம வந்து மாதா தொலைக்காட்சி இன்னைக்கு சொல்லுவோம், எல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் நம்ம சொல்லுவோம், ஒரு கடந்த ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதா தொலைக்காட்சிக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதா தொலைக்காட்சிக்கும் இன்னைக்கு என்ன இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்கு. நிகழ்ச்சியின் தரங்கள் நிறைய என்ன இருக்குது, மேம்பட்டு இருக்கிறது. குறிப்பா டெக்னாலஜில என்ன பண்ணிருக்கிறோம்னா அடுத்தடுத்த லெவல்ல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து தொழில் முனைவுல இருக்கக்கூடிய கமர்ஷியல் சேனல்ஸ், தொழில் முனைவு அந்த சேனல்களுக்கு ஈக்குவலா அதோட காட்டிலும் அதிகமாகவே என்ன பண்றோம்னா டெக்னாலஜியில் நிறைய விஷயங்கள் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இது வந்து வளர்ச்சி, கண்ணுக்கு தெரியக்கூடிய வளர்ச்சி, கண்ணுக்கு தெரியாத ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இது தொடக்க பயணம். அந்த பயணத்துல பார்த்தீங்கன்னா சில நாட்கள் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே தான் தெரியும். நம்ம ஊர்களுக்குலாம் வந்திருப்பாங்க, வந்து திருப்பள்ளி நேரத்தில் இப்படி மாதா தொலைக்காட்சின்னு ஒன்று என்ன பண்ண போறாங்க, ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த ஷேர் கலெக்ஷனுக்கு வரும்போது நம்ம அந்த டைம் என்ன பண்ணிருப்போம், மாதா டிவி ஒன்று ஆரம்பிக்க போறாங்களா அப்படின்னு வந்து நம்ம கேட்டிருப்போம். நம்மளுடைய ஏதாவது பங்களிப்பு என்ன பண்ணிருப்போம், அதில் கொடுத்துருப்போம். அப்புறம் நமக்கு அதை பத்திய ஒரு விஷயம் ஞாபகத்துல இருந்திருக்காது. நம்மளும் அந்த ஞாபகத்தில் என்ன பண்ணிருக்க மாட்டோம், வச்சிருக்க மாட்டோம். திடீர்னு எனக்கே ஒரு நாள் தோணுங்க, அன்னைக்கு இப்பெல்லாம் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு போனாங்களே, மாதா டிவி என்னாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனா நாம அதை நேரில் கண் கூட அந்த வளர்ச்சியை பார்க்கலனாலும் அதற்கு பின்னாடி பலர் என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டே இருந்தாங்க. என்னென்ன செய்யணும், ஒரு பக்கம் டிவி ஆரம்பிக்க போய் இந்த நாளில் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம்ஸ், ஏன்னா ஆரம்பிச்ச நாளுக்கு ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அந்த ப்ரோக்ராம்ஸ் முன்னாடியே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க், அதுக்கு ஒரு டீம். ஸோ அப்போ சில நேரங்கள் வளர்ச்சி நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காண்டி அது வளர்ச்சியே இல்லை, நம்ம என்ன பண்ணிட முடியாது, சொல்ல முடியாது. கண்ணுக்கு தெரியாமலும் சில நேரங்கள் வளர்ச்சிகள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்றதையும் தெரிந்து கொள்வோம் மாதா தொலைக்காட்சியின் வழியாக. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். முல்லாவை பார்க்க வந்த நண்பர் தமாசாக கேட்டார், முல்லா அவர்களே, உங்களுக்கு திடீரென பைத்தியம் பிடித்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுவோம், ஒரு பேச்சுக்குத்தான். அப்போது என்ன நினைப்பீர்கள்? கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். எதற்கு சொன்னாரா முல்லா? பைத்தியக்காரத்தனமான கேள்விகளை கேட்டு நிற்கும் உங்களை போன்றதொரு பைத்தியக்கார நண்பர் எவரும் என்னை அண்டி அருகே வரமாட்டார்கள் இல்லையா? எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டால் அதற்குத்தான். கேட்டவுடன் தலை தூங்கி போனார் கேட்டவர். அப்படிப்பட்ட முல்லாவுக்கு ஒரு அருங்காட்சியகத்தில் வாயில் காப்பவராக அலுவல் கிடைத்து விட்டது. மகிழ்ந்து போன முல்லா அலுவலில் சேரும் முன் வாயில் காப்போன் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ற புத்தகத்தை வாங்கி நுணுக்கமாக நுணுக்கி அதை வாசித்து மண்டையில் ஏற்றிக்கொண்டார். முதல் நாள், முதல் பணி நேரம், முதலாக பார்வையாளர் ஒருவர் வந்தார். அந்த அருங்காட்சியகத்து செயல் நுணுக்கத்தின்படி, திட்டத்தின்படி முல்லா சொன்னார்,
ஐயா வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகட்டும், உங்கள் கொடையை வாசல் கதவு அருகிலே வைத்துவிட்டு உள்ளே நுழையுங்கள். வந்தவர் சொன்னார், நான் கொடை எதுவும் எடுத்து வரவில்லையே, குடை என்னிடம் எதுவுமே இல்லையே முல்லா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்வையாளர்கள் குடையை வாசல் கதவருகில் வைத்துவிட்ட பிறகுதான் உள்ளே நுழையலாம் என்ற வழிகாட்டு நேரி முறை இருக்கிறது. அதன்படிதான் நான் நடந்தாக வேண்டும். கராராக சொல்லிவிட்டார். உங்களிடம் குடை இல்லை என்றால் வீட்டுக்கு போய் குடையை எடுத்து கொண்டு வந்து வாசல் கதவருகில் வைத்துவிட்டு உள்ளே நுழையலாம். எனக்கு விதி என்றால் விதிதான். அதை யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள முடியாது. கராராக சொல்லிவிட்டாராம் முல்லா. அதுதான் அப்போதே கேட்டுவிட்டார் இறைமகன் இயேசு. சட்டத்துக்காக மனிதரா, மனிதருக்காக சட்டமா? சட்டம் நீதியை நிலைநாட்டும் தான். சில நேரங்களில் சட்டமே நீதிக்கு தீ வைக்கிறது. என்ன செய்ய? சட்டம் கண்களை கட்டி கொள்கிறதில்லை, மனிதன்தான் அப்படி கட்டி விடுகிறான். நான் ஒருபோதும் எதையும் எவரையும் அவமானமாக கருதியதில்லை. ஏனெனில் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள். இப்படி சொல்லுகிறார் ஜெயகாந்தன். சுதந்திரமில்லா நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் இருக்க முடியாது. இது பண்டித ஜவஹர்லால் நேரு. ஜெர்மனியில் ஹிட்லர் செய்த அனைத்து நாச நீச வேலைகளும் சட்டப்பூர்வமானவை என்பதை மறவாதீர். கற்புக்காக கணவனின் மிருக செயலையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற கொடிய மத சமூக நெறிமுறைகள் ஒழிய வேண்டும் என்கிறார் பெரியார். சட்டம் ஒருவரை காக்கும் என அதன் வாசல் வழி உண்மையும், அதே சட்டம் ஒருவரை கைவிடும் என அதன் ஓட்டை வழி பொய்மையும் வந்து போய்க் கொண்டுதானே இருக்கின்றன. உலக மகா பொய் என்பது சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதுதான். அது செலந்தி வலையை போன்றது. புழு பூச்சிகள் மட்டுமே சிக்கிக்கொள்ளும். ஆம், சட்டம் தன் கடமையை செய்யும். கையாலாகாதவர்கள் மேல் மட்டும்தான் அப்படி அது கடமையை செய்யும். இப்படி ஒரு வலைத்தள பேனா தெய்வம். இங்கு செங்கோல் செயல் இழந்து விடுவதால் துலாக்கோல் துருப்பிடித்து கிடக்கிறது. நீதி கேட்டு ஆராய்ச்சி மணி அடித்த பசுவை பிள்ளை வளர்க்க தெரியவில்லை என்று பிரம்படி கொடுத்து நீதிமன்ற காவலில் வைத்து விட்டானாம் மனு நீதி சோழன். எப்படி இருக்கு? சூப்பரா சொல்லியிருக்கான்ல. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய மாதா தொலைக்காட்சியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் நிறைய இருக்குது. அதுல ஒரு சில விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்தது என்ன? கண்டிப்பா இன்று இந்த தளம் இது இவ்வளோ பெருசா வளர்ந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு பல பேருடைய உழைப்பு பின்னாடி இருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனா அந்த வகையில இது ஆரம்பிக்கும் பொழுது டேவிட் ஃபாதர் அடிக்கடி சொல்லுவாங்க, என் கூட ப்ரோக்ராம் கனெக்ட் பண்றப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே அவங்கவுங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டுறாங்க, ஆனா அது போதுமான பொருளாதார உதவியை கொடுக்குதானா இல்லம்மா. அந்த பயம் அப்படின்றது ஆரம்ப காலகட்டத்துல இருந்துச்சு. என்னடா அது இவ்வளோ செலவாகுதே, நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த உதவிக்கரம் பெருசாக 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 இல்லை, இது நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி இதை வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இது எல்லாரும் சொல்ற மாதிரி இப்ப லெட்டர்ல எல்லாம் ஏத்துறாங்க, அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, கண்டிப்பா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு. சோ அப்படிப்பட்ட அந்த ஒரு பயம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் வரும். இது நடக்குமா, இல்ல நம்மளால இதை செய்ய முடியுமா, இதை நம்ம எப்படி இதை மேம்படுத்தி கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா. அது நம்ம விடுத்துட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா அதுதான் உண்மையான அந்த வெற்றிக்கான ஒரு அடையாளமா தெரியும். கண்டிப்பா இது சொல்லும்போது எல்லாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பயங்கள் நிச்சயமா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில நான் எம்எஸ்சி ஜாயின் பண்றப்போ ஏன்னா ஒரு விஷயத்தை கண்டு பயந்தேன். என்ன அப்படின்னா, அந்த டைம் அது வரைக்கும் பாஸ் மார்க், ஆவரேஜ் பாஸ் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35 மார்க் எடுத்தா 100க்கு 35 எடுத்தா பாஸ். பிஜி எம்எஸ்சி பண்றப்போ 100க்கு 50 எடுத்தாதான் பாஸ், 50 கீழே எடுத்தா. எனக்கு அது பயமா இருந்துச்சு, 50 மார்க் நம்ம எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி. ஆனா பார்த்தோம்னா பிஜியில் இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் தான் அதிகப்படியான பெர்சன்டேஜ் என்னுடைய படிப்புல நான் வாங்கினது. ஸோ இப்போ என்னன்னா, அந்த பயம் எல்லாருக்குள்ளேயும் எல்லா தருணங்களும் வரும். இந்த பயம் ஒரு விதத்துல கேட்டா நல்லதுதான். இப்போ நம்ம ஒரு பொது பணத்தை எடுத்து நம்ம செலவழிக்கிறோம்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும். அதாவது பொறுப்போடு நாம் செலவழிக்க வேண்டும், உஷாரா இருக்கணும், எதையும் தேவையில்லாம என்ன பண்ணிடக்கூடாது. ஸோ அப்போ அந்த மாதிரியான பயங்கள் எப்போதுமே ஆரோக்கியமானது. ஆனா இது நடக்குமா அப்படிங்கிற நம்மை ஒரு அவநம்பிக்கையோடு நாம் அணுகக்கூடிய ஒரு பயம் அப்படிங்கிறது நம்மை வளர்ச்சியடை விடாமல் தடுத்து விடும். ஸோ அப்போ அந்த நிலையில அந்த அவநம்பிக்கையை நம்பிக்கையாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது கற்றுக்கொள்ளலாம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் தாய்மொழி என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொருவருடைய ஆளுமையிலும் அவரது தாய்மொழிக்கு ஒரு இடம் இருக்கிறது. இயேசுடைய தாய்மொழி அரமாய்க் என்பதை நாம் அறிவோம். அரமாய்க் என்பது இன்று அழிந்து வருகின்ற ஒரு மொழி. இன்று அரமாய்க் மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது, பேச்சு வடிவம் தான் இருக்கிறது. உலகில் ஏறக்குறைய 6000 பேர் அந்த மொழியை இன்றும் பேசுகிறார்கள் என்று தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இன்று எபிரேயம் பேசப்படுகிறது. இஸ்ரேல் நாட்டில் எபிரேயம், ஹீப்ரு பேசுகிறார்கள். நம்முடைய விவிலியத்தில் 3 மொழிகள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டின் பெரும்பகுதி எபிரேயத்தில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. விவிலியத்தின் சில பகுதிகள் அரமாய்க் மொழியில் எழுதப்பட்டிருந்தன என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாடு இயேசுவின் காலத்தில் இயேசுவினுடைய வாழ்வையும் பணிகளையும் பதிவு செய்த புதிய ஏற்பாட்டு நூல்கள் அனைத்துமே கிரேக்க மொழியில் எழுதப்பட்டன. ஆனாலும் இயேசுவின் 4 நற்செய்தி நூல்களையும் எழுதிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேருமே இயேசுடைய தாய்மொழியான அரமாய்க் மொழியின் சில சொற்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஒரு சில சொற்களை அவர்கள் மொழிபெயர்க்காமல், கிரேக்கத்தில் எழுதாமல், அரமாய்க் சொல்லையே பயன்படுத்தி அதற்கான பொருளையும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி ஒரு சில சொற்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் மிக அழகான ஒரு அரமாய்க் சொல் அப்பா. நம்முடைய தமிழில் நாம் சொல்கிறோம்ல அம்மா, அதுவே மிகச்சிறந்த சொல் தமிழில். அதே போலவே இயேசு பேசிய அரமாய்க் மொழியில் அப்பா என்றால் தந்தையே என்று பொருள். ஆகவே இயேசு முதலாக கடவுளை தந்தையே என்று அழைத்தார். தந்தை என்பதற்கு அரமாய்க் சொல் அப்பா, அருமையான சொல். எனவே இவ்வாறு இறைவனை வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த போது அப்பா என்ற சொல்லைத்தான் பயன்படுத்தினார். இது ஒரு அரமாய்க் சொல். இரண்டாவதாக எப்பத்தா, திறக்கப்படு. வாய் பேச முடியாத, காது கேட்காத மனிதரை இயேசு குணப்படுத்திய பொழுது அவர் பயன்படுத்திய அரமாய்க் சொல் எப்பத்தா. நற்செய்தியாளர் உடனே அதற்கான பொருளையும் சொல்கிறார், அதாவது திறக்கப்படு. மூன்றாவது அரமாய்க் சொல் கோர்பான், அதற்கு காணிக்கை என்று பொருள். நான்காவது அரமாய்க் சொல் தலித்தாக்கும். இயேசு அந்த இறந்த சிறுமியை உயிர் பெற்றெழச் செய்தபோது அவர் பயன்படுத்திய அரமாய்க் சொல் தலித்தாக்கும். சிலர் அதை தலித்தாக்கும் என்று சொல்கிறார்கள். அதற்கான பொருளையும் கிரேக்கத்தில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சிறுமியே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு. இன்னொரு மிக அருமையான அரமாய்க் சொற்றொடரை நாம் மத்தேயு நற்செய்தி 27:46 வாசிக்கின்றோம். சிலுவையில் தொங்கும்போது இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி, இது ஒரு அரமாய்க்கு மொழி வாக்கியம். கீழே இருந்து யாருக்குமே அது புரியவில்லை. அவர்கள்லாம் ரோமை வீரர்கள், அவர்களுக்கு லத்தீன் கிரேக்கம் தான் தெரிந்திருந்தது, அரமாய்க்கு தெரியவில்லை, அவர்களை புரிந்து கொள்ளவில்லை. அதாவது என்று மத்தேயு அதனுடைய பொருளை எழுதுகிறார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். இவை அனைத்துமே அரமாய்க் சொற்கள். நற்செய்தியாளர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இயேசுவினுடைய சொந்த சொற்களை நமக்காக ஒரு சில சொற்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், பதிவு செய்திருக்கிறார்கள். இயேசு தன் தாய்மொழியான அரமாய்க் மொழியில் பேசினார் என்பது அவருடைய ஆளுமையின் சிறப்புகளில் ஒன்றாக இருக்கிறது. நாமும் நம் தாய்மொழியை அன்பு செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியின் ஒரு நாள். இந்த நாளில் அடுத்ததாக மாதா தொலைக்காட்சியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இன்னைக்கு அடுத்ததா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம மாதா தொலைக்காட்சியில இருந்துன்னா இந்த பணி, அதாவது அது தொடக்க கால பணிகளை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வளர்ந்த வளர்ச்சி அதை பத்தி நிறைய பேசலாம். இருந்தாலும் அந்த தொடக்க காலம் அப்படிங்கிறது எப்பவுமே கடினமாகத்தானே இருக்கும். அப்ப அதுல இருந்து தான் நிறைய வாழ்க்கை பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த வகையில எல்லாருக்கும் இல்ல ஃபாதர் டேவிட்கோ இல்ல மற்ற பிஷப்ஸ் யாருக்கோ ஒருத்தருக்கு இது நம்மளால கஷ்டமா இருக்கும், நம்மளால நடத்துறது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும், வேண்டாம் அதை டிராப் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு கூட என்ன பண்ணிருக்கலாம். டேவிட் ஃபாதர் பேசுறப்போ ஒரு டைம் சொல்லியிருக்கிறார், இந்த தொலைக்காட்சி அப்படிங்கிற விஷயம் நம்முடைய திரு அவைக்கு புதியதாக நான் ஒன்றும் என்ன பண்ணல, எடுத்துட்டு வரல. திரு அவையில பல காலமாகவே
இந்த ஒரு எண்ணம் என்ன ஆகிட்டே இருந்திருக்கு, டிராவல் ஆகிட்டே இருந்திருக்குது. ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கணும், தொலைக்காட்சி வாயிலாக மீடியா எவாஞ்சலைசேஷன் என்ன பண்ணணும், செய்யணும், நற்செய்தி அறிவிப்பு பண்ணி மீடியா வாயிலாக என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ இது வந்து பல காலமாக 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகுல இருந்து வெளியே ஒவ்வொரு நாடுகளையும் நம்முடைய தமிழக திருவையிலையும் அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னா அந்த பேச்சு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா இதை எப்படி தொடங்குறது, அப்போ என்னன்னா டிராப் அவுட் எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா டிராப் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா சில நேரங்கள் அந்த கடினமான தருணங்கள்ல எப்பெல்லாம் நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறோமோ அப்போ இன்னொரு காரம் நம்ம இருக்க பற்றி கொண்டு நம்மளை விடவே விடாது. நம்ம லைஃப்ல பல நேரங்கள் இதோட டிராப் அவுட் பண்ணிடலாம், நமக்கு ரொம்ப கஷ்டம், வேண்டாம் விட்டுறலாம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணும்போதெல்லாம் அந்த இன்னொரு கரம் நம்ம இருக பற்றி கொண்டு நான் இருக்கிற ஒன்றும் கவலைப்படாத, தொடர்ந்து நீ இன்னும் முன்செல் அப்படின்னு சொல்லி நம்ம அழைத்து வரக்கூடிய இறைவனுடைய கரம். ஸோ அந்த உடனிருப்பை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். பல நேரங்கள் எல்லாம் வேண்டாம், நம்ம லைஃப் ரொம்ப கடினமா போகுது, இதை டிராப் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும் போது ஒரு செகண்ட் இறைவனுடைய கரம் என் கூட இருக்குதாங்கிறத நம்ம ஃபீல் பண்ணா போதும், நிச்சயமாக எடுத்த செயலில் வெற்றி பெற முடியும். இன்னும் மாதா தொலைக்காட்சியில இருந்து வாழ்க்கை பாடங்கள் என்னென்ன கற்றுக்கொள்ள முடியும்ன்றது தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம மாதா டிவியில இருந்து நாம கற்றுக்க வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் அடுத்ததான் கண்டிப்பா ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கை பாடங்கள் அப்படின்றப்போ பல தடவை ஃபாதர் வந்து கண் கலங்கி நின்று இருக்காரு. நம்ம ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் கூட வந்து பேசியிருக்காரு பிரேயர் ஹால்ல. சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெருசா பேசுற ஒரு காலம் வந்தது. இன்னமும் அது நடந்துட்டு தான் இருக்கு. பட் அவர் சொல்ற அந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே அவர் அப்ப அந்த நேரத்துல ஒரு லெசன் கத்து கொடுத்தது என்னன்னா, எதையுமே நம்ம வந்து காதுல வாங்கிக்க வேண்டாம். உங்க வேலைகளை என்னவோ, உங்களுடைய பணி என்னவோ அது சிறப்பா நீங்க செய்யுங்க. நாளைக்கு மாதா தொலைக்காட்சி இதை விட ஒரு பெரிய லெவல்ல வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதுதான் அவங்களையும் கொண்டு போய் இன்னைக்கு மாதா தொலைக்காட்சியில இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதுதான் உண்மை. சோ அப்படிப்பட்ட அந்த லைஃப் லெசனை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுதான். கண்டிப்பா ஏச்சு பேச்சுக்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாரும் வந்து குறை சொல்றதுக்கு, அதான் குறை சொல்லாத வாயும் குறைக்காத நாயும் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த நேரங்களில் இந்த மாதிரியான கடினமான தருணங்கள்ல அப்படிப்பட்ட ஏச்சு பேச்சுகள், குறை சொல்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காயப்படுத்தும். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாதர் டேவிட் ஒரு முறை சொல்லியிருக்காரு, இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு சுருட்டிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஓடிடுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் என்ன பண்ணிருக்கு பேசக்கூடிய நபர்கள் இருந்திருக்காங்க. இது வந்து யதார்த்தமான ஒன்று. அது வந்து நம்ம இன்னைக்கு அவர்களுக்கு குறை சொல்வதோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அவர்களே கூட மேபி அந்த பக்கம் திரும்பி மாதா தொலைக்காட்சியின் ஒரு தீவிர விசிறியா என்ன பண்ணிருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஏச்சு பேச்சுகள் வருகின்ற பொழுது கடினமான தருணங்கள் அது நிச்சயமாக காயப்படுத்தும், வலியை ஏற்படுத்தும். ஆனால் அந்த வலிகளோடு போராடி நாம் வந்து வெளியே வருகின்ற பொழுதுதான் இப்போ வண்ணத்து பூச்சி அந்த கூட்டெல்லாம் போராடி உடைச்சி அது வெளியே வர்றதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அது அவ்வளவு வண்ணம் மிகுந்த சிறகுகளை தெரிகிறது. ஸோ இப்போ அது போல தான் நம்முடைய மாதா தொலைக்காட்சி. அதனால கடினமான தருணங்களின் போது யார் என்ன சொன்னாலும் அது இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருங்க. வலியும் வேதனையும் இருந்தாலும் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்வோம். இன்னும் தொடர்ந்து பேசலாமா? இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழேனிய நெஞ்சங்களே, வணக்கம். குரல் வழி, இறைமொழி, அமிழ்தமிழ்து என 2 தொடர்களையெல்லாம் பார்த்து மகிழ்ந்திருந்தோம் ஒரு காலத்தில். இன்றிலிருந்து நாம் திரிகடுகம் என்னும் ஒரு புதிய இலக்கிய தொடருக்குள் நுழையவிருக்கின்றோம். திரிகடுகம் பலரும் அறிந்திருக்கின்றோம். அது ஒரு மருந்து கூட்டு. சுக்கு, மிளகு, திப்பிலி என்கிற அந்த 3ஐயும் உள்ளடக்கிய ஒரு மருந்து கூட்டு. அதை போன்றே ஒவ்வொரு செய்யுளிலும் 3 மருந்து தன்மைகளை கொடுப்பதாக இந்த செய்யுள் வடிவம் அமைந்திருக்கிறது. அதுதான் திரிகடுகம். நல்லாதனார் என்கிற ஒரு மாபெரும் புலவர் ஒரு 100 செய்யுள்களை இப்படி வடிவமைத்திருக்கிறார். ஆதன் என்றாலே ஆன்மா என்கிற ஒரு பொருளும் உண்டு. அப்போ இவர் ஒரு நல்ல ஆன்மா. தமிழ் ஊடாக தமிழுக்கும் இந்த உலகுக்கும் மாபெரும் மருந்துகளை அள்ளி தந்திருக்கிறார். இங்கே இந்த 100 செய்யுள்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு செய்யுள், ஆனால் அந்த செய்யுளில் ஒரு கருத்தை மட்டுமே நாம் பார்க்கவிருக்கிறோம். இவ்வாறாக ஒரு செய்யுளுக்கு 3 நாட்களை நாம் எடுப்போம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற அந்த முதல் செய்யுள் திரிகடுகம் போன்ற மருந்து. அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல் குடியின் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அரில் அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திரிகடுகம் போலும் மருந்து. இன்று நாம் பார்க்கின்ற அந்த முதல் கருத்து அருந்ததினார் போலும் கற்பு.
அருந்ததி என்கிறவர் ஒரு பெண். அவர் வசிஷ்ட முனிவர் என்கிறவருடைய அன்பு மனைவி. கற்புக்கு மிகச்சிறந்த பெயர் பெற்ற ஒரு பெண் என்று சொல்லப்படுகிறது. அது கம்ப ராமாயணத்திலே வருகிற ஒரு கருத்து. ஆக இந்த அருந்ததி போன்ற கற்புடைய ஒரு பெண் இருக்கிறார் என்றால் அந்த பெண் யாரை மனம் முடித்திருக்கிறாரோ அவர்தம் அன்பு கணவருக்கு மாபெரும் மருந்து, சுக்கு போன்ற ஒரு மருந்து என்று நாம் பார்க்கிறோம். ஆக கற்புடைய ஒரு பெண் வீட்டில் இருப்பது இவர் கற்புடையவள் என்று பெருமை பாராட்டுவதற்குரிய ஏதோ ஒரு பண்பாடு என்பது மட்டுமன்று, அங்கே அந்த கணவர் நலம் பெறுவதற்கான மருந்தாகவும் அந்த கற்புடைய பெண் அமைகிறார். அதோடு இன்னும் சற்று நாம் நீட்டி சொல்ல வேண்டும். அது என்ன? அங்கே இருக்கிற கணவனுக்கு மட்டுமல்ல, அவர் ஈன்றெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கும், அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் உறவுகள் எவரென்றாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் மருந்தாகவே அந்த கற்புடைய பெண் திகழ்கிறார். அருந்ததி என்கிற அந்த இலக்கிய கற்புடைய அந்த பெண் இங்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணை போன்று இருக்க வேண்டும். ஒரு காலத்திலே ஒரு திரைப்படம் வந்தது. அதில் ஒரு பாட்டு என்ன வரும் அப்படின்னா, கம்பனுக்கு சொல்லுங்கள் அவன் கவிதை எழுதுவான், அந்த வள்ளுவனை கூப்பிடுங்கள் வாழ்த்து பாடுவான், அவள் பெயரோ அருந்ததி 50 ரூபா, இவள் பெயரோ அகலிகை 20 ரூபா. கற்புடைய பெண்களின் பெயரை வைத்துக்கொண்டு கற்பை விலை பேசுகின்ற ஒரு தொழில் நடக்கிறது என்பதை சாடுகிற வகையிலே அந்த பாட்டிற்கும், கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடைத்தெருவில் விற்குதடா ஐயோ பாவம் என்று வரும் அந்த கருத்து. ஆக அதில் வருகிற அந்த முதல் பெண் அருந்ததி. இந்த அருந்ததியை போன்ற கற்புடைய பெண்கள் இன்று திகழ வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் உறுதியேற்க வேண்டும். வீடுகளில் இருக்கிற நம் பெண்கள், வீட்டில் இருக்கிற மனைவியோ தாயோ தங்கையோ மகளோ எவரென்றாலும் சரி, அவர்கள் கற்புடையவராக இருக்க வேண்டும். பெண்ணுக்கு மட்டுமன்று இந்த கற்பு என்பது ஏதோ ஒரு சொத்து, அது கடமை என்பது ஆண்களும் அந்த கற்புடைய தன்மையில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இங்கே நாம் ஒவ்வொருவருமே, குருக்களோ துறவிகளோ பொதுநிலையினர் எல்லாருமே கற்புடையவர்களாக திகழ வேண்டும் என்பது முதல் மருந்து. அதோடு கற்புடையவர்களாக இருக்கிறவர்களை மதித்து பாராட்டுவது நம்முடைய கடமை. மேலும் கற்புடையவர்களாகவே இங்கு பலரையும் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதற்கு அதற்குரிய சூழலையும் கட்டமைக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த உறுதிப்பாடுகளை எல்லாம் இன்று நாம் எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சொல் ஸ்திரீ அல்லது உமன். ஸ்திரீ என்றால் சமஸ்கிருத சொல், உமன் ஆங்கில சொல். இவற்றிற்கான தனித்தமிழ் சொல் என்ன? பெண். பெண் அதை நாம் பயன்படுத்தலாம். பெண் என்ற சொல்லை பயன்படுத்தலாம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பு. ரொம்ப அருமையான திரிகடுகம் புதிய பகுதி பார்த்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அருட்தந்தை வெணியிலங்குமரனை நம்ம இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறோம் மாதா தொலைக்காட்சியின் பிறந்த நாளில். மாதா தொலைக்காட்சியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்ததா என்ன? மனுஷனுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது பொறுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பொறுமையை வந்து ரொம்ப 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 சோதிக்கக்கூடிய ஒரு தருணமா மாதா தொலைக்காட்சிக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் வந்து ஃபாதர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அது அவர் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படின்ட்டு கூட அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த பொறுமை அது இருந்ததாலதான் இன்றைக்கு இந்திய தளம் வந்து இவ்வளோ பெருசா நம்ம வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்றத சொல்லலாம். நம்ம வாழ்க்கையிலும் அந்த பொறுமை அப்படின்றது இருக்கணும். இல்லை, உண்மையிலே அந்த பொறுமை இருக்க போய் தான் 2020 இந்த லாக்டவுன் வரும்னு யாருமே என்ன பண்ணலாம், ப்ரெடிக்ட் பண்ணல. யாருமே நினைச்சும் பார்க்கல. இப்படிலாம் ஒரு வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல், கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டிய சூழல் வரும். நமக்கு வெளி உலகத்தை பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். திருப்பலி காண முடியாத, திருப்பலியில் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். இதெல்லாம் யாருமே என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. ஆனால் அந்த 2020 லாக்டவுன்ல இங்கே நல்லா இருந்தால் ஒரு 5 பேர் தான் நாங்கள் இருந்தோம். இன்ன வரைக்கும் அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மலரும் பொற்காலம் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு எல்லாருமே மாதா தொலைக்காட்சி வாயிலாக என்ன பண்ணாங்க, தொலைக்காட்சி பார்த்தாங்க. அது மறக்க முடியாத நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வியாழன் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திருப்பலி யூடியூப்ல லைவ் போகுது, சேனல்ல லைவ் போகுது. அப்போ யூடியூப்ல மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா எவ்வளோ பார்வையாளர்கள் ஒரே நேரத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும்.
கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் ஒரே நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா யூடியூப் வாயிலாக அதில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அது அந்த டைம் வந்து அது வரைக்கும் மாதா தொலைக்காட்சியில் ஒரு லைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னு நினச்சிங்கன்னா வெறும் 500, 1000 தான். ஸோ அந்த 500, 1000 அப்படிங்கிறது ஒரு 10 மடங்கு பெரியதாக டக்குன்னு ஒரே நாளில் ஒரே ஈவெண்ட்ல மாறுது அப்படின்னா அன்னைக்கு நாள் எங்கள் யாருக்குமே உறக்கமே இல்லை. அது வரைக்கும் அந்த யூடியூப் சேனல்ஸ்ல மானிட்டைசேஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அன்னைக்கு ஒரே நாள்ல என்ன ஆச்சுன்னா ஓகே ஆச்சு, எல்லாருமே அதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் கிரியேட் ஆச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரியான தருணங்கள் நமக்கு ஒரு நெருடலான ஒரு சில விஷயங்கள் ஏற்கின்ற பொழுது ஓகே இதை நம்ம நம்பிக்கையோடு பொறுமையோடு கடந்து செல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொறுமை இருந்ததால தான் இன்னைக்கு இந்த ரீச் என்ன பண்ணிருக்கு அடைஞ்சிருக்கு. அப்போ நாம நம்ம வாழ்க்கையில் கடினமான தருணங்கள் இருக்கின்ற பொழுது நிறைய பேர் வேணும்னுக்குனே சோதிப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டு அவர்களோடு போராடி கொண்டு இருந்தா நம்ம இலக்கை சென்று அடைய முடியாது. அப்போ அந்த நேரத்தில் பொறுமையா நமக்கு இந்த இடத்துல போராட்டம் முக்கியமா இலக்கு முக்கியமா? ஓகே, இலக்கு தான் முக்கியம். அப்போ பொறுமையா பயணிக்க தொடங்க வேண்டும். இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் பாடங்களை இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகளின் மொழி பழக்க வழக்கம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளதா? அவர்களுக்கு தெரிவது நமக்கு தெரியவில்லையே என ஆதங்கப்படுவதுண்டா? இந்த இடைவெளிக்கு காரணம் தலைமுறைகளுக்கிடையிலான தூரமா, இல்லை வலை உலகத்தின் வேகமா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? மத்தேயு 1 தலைமுறை அட்டவணை. இயேசுவின் தலைமுறை பட்டியலில் பல்வேறுபட்ட மக்கள் இருந்தனர். பாவியாகிய தாமார், புறவினத்தவரான ராகாப், ரூத் போன்றவர்கள், அரசர்கள், சாமானிய மக்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர்கள் அவரவர் தன்மைக்கேற்ப இயேசுவின் பிறப்பிற்கும் கடவுளின் இறையாட்சி திட்டத்திற்கும் உரு கொடுத்திருக்கின்றனர். தலைமுறை தலைமுறையாக அறிவும் ஞானமும் கடத்தப்பட்டிருக்கின்றன. தோல்வியும் வெற்றியும் அதன் அங்கமாக இருக்கின்றன. ஒரு தலைமுறையின் நம்பிக்கை மற்றொரு தலைமுறைக்கு பாடமாகிறது. ஒருவருக்கொருவர் முரண்பட்டு நிற்காமல் பின்வரும் தலைமுறையை முழுமைப்படுத்த முன்வருகின்றனர். இதனால்தான் நமக்கு இயேசு என்னும் இறைமகன் கிடைத்தார். 1946 முதல் 1964க்குள்ளாக பிறந்தவர்களை இந்த புதிய தலைமுறையினர் எப்படி சொல்லி அழைக்கிறார்கள் தெரியுமா? பேபி பூமர் என்கின்றனர். 1964 முதல் 1980 வரை பிறந்தவர்களை ஜெனரேஷன் எக்ஸ் என்று அழைக்கின்றனர். 1981 முதல் 1996க்குள் பிறந்தவர்களே ஜென் ஒய் என்றும், 1997 2012ற்குள் பிறந்தவர்களை ஜெனரேஷன் ஜி என்றும் அழைக்கின்றனர். 2013 முதல் 2024க்குள் பிறந்தவர்களை ஜெனரேஷன் அல்ஃபா என்றும், இனிமேல் 2025 பிறக்கப் போகின்றவர்களை ஜெனரேஷன் பீட்டா என்றும் இந்த டிஜிட்டல் சமூகம் அழைக்கின்றது. 45 அல்லது 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பலரும் எண்ணிம குடியேறிகள், என்னையும் உள்ளடக்கி டிஜிட்டல் இம்மிகிரன்ட்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் எண்ணிம குடிகள், அதாவது டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் உலகத்திற்குள் நுழைகின்றோம். இந்த டிஜிட்டல் பிளவை நாம் புரிந்து கொண்டாலே நாம் அதனை சரி செய்ய முற்படுவோம். ஏன் எப்போதும் மொபைலே இருக்கிறாய் என்று குழந்தைகளிடம் கடிந்து கொள்வதற்கு பதிலாக, அப்படி என்ன மொபைலில் பார்ப்பாய், வா நாம் சேர்ந்தே பார்க்கலாம் என்று நேர்மறையாக அவர்களிடம் கேட்கலாம். டிஜிட்டல் உலகை புரிந்து கொள்வதற்கு அவர்களிடமே உதவி கேட்கலாம். ஏன் நாம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சேர்ந்தே விவாதித்து சில கட்டுப்பாட்டு விதிகளை இணைந்தே எடுக்கலாம். புதிய தலைமுறைகளோடு முரண்படுவதில் அல்ல, அவர்களின் வலை உலகத்தை நம் ஞானத்தாலும் அனுபவத்தாலும் முழுமை சேர்ப்பதில்தான் நாம் அவர்களின் உலகத்திலும் வாழ முடிகிறது. மத்தேயு 1 அதிகாரத்தில் காண்பது போல தலைமுறைகள் ஒன்றோடொன்று இணைந்தால் மட்டுமே, கைகோர்த்தால் மட்டுமே வாழ்க்கையின் அர்த்தம் முழுமையடைகிறது. இன்று டிஜிட்டல் உலகம் நம்மை வேகமாக இணைக்கிறது. ஆனால் மனித இதயங்களை இணைப்பது அன்பும் தொடர் உரையாடலுமே. தொழில்நுட்பங்கள் இடைவெளியாக மாறாமல் பாலமாக மாறட்டும்.
பழைய தலைமுறையின் அனுபவமும் புதிய தலைமுறையின் தொழில்நுட்பமும் இணையும் போதுதான் நம்பிக்கையும் எதிர்காலமும் பாதுகாக்கப்படும். அந்த இணைப்பை உருவாக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. மிக சிறப்பான பகுதி வலை உலகம் 360 நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். இன்றைய நாளில் மாத தொலைக்காட்சியிலிருந்து நம்ம வாழ்க்கை பாடங்கள் அடுத்ததாக என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ அடுத்ததாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சில நேரங்களில் இவங்க நம்மளே சில உறவினர்கள்ட்ட நாம மேபி நினச்சிருக்கலாம், இல்லை நம்மளை மற்றவங்க என்ன பண்ணியிருக்கலாம் நினச்சிருக்கலாம், எப்பண்டா இவங்க கீழே விழுவான் நம்ம ஏறி மிதிக்கலாம், இதை எப்பண்டா இவங்க கீழே விழுங்கின்ற போது இவர்களை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், வசைப்பாடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது உண்டு. ஸோ இப்போ இந்த நாட்களில் அதுபோல் கடினமான தருணங்கள் பயணிக்கின்ற பொழுது, தொடக்க காலத்தில் வருகின்ற பொழுது, ஓகே இவங்களுக்கு இவ்வளோதான் பெர்மிஷன் கிடைக்குதா, ஓகே இது என்னதான் எப்படி தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்மளில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, நமக்கு எதிராக இருப்பவர்களும் சரி, கண்டிப்பாக அந்த நாட்கள்ல எப்போ ஒரு வீழ்ச்சி என்பது ஏற்படும் சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கும் நேரம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த தருணத்திலும் அதை பற்றிய ஒரு சின்ன சட்டை கூட செய்யாம நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க, கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க, காத்துக்கிட்டே இருங்க, அதை பத்தி கவலை இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துட்டே இருங்க அப்படின்ற முன்னோக்கி செல்லக்கூடிய விஷயம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்போது விழுந்து விடுவோம், நம்ம எப்போது விழுந்து வீழ்ச்சி அடைந்து மீண்டும் எழ முடியாத நிலைக்கு போவோம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்கதான் செய்வாங்க. அவர்களை பத்தி கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருங்கப்பா, நான் அதுல ப்ரோக்ரஸ்ல நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன், வளர்ந்துகிட்டே இருக்கிறேன், அங்க நாம் வளர்ச்சியை நோக்கி செல்ல மீண்டும் கண்டிப்பா ஜனம் இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, ஊடுபயிர் சாகுபடி. ஊடுபயிரோட முக்கியத்துவம் என்ன, ஊடுபயிர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம போட்டிருக்க பயிரோட இடைப்பட்ட பகுதியில் இருக்க மண் எது சூரிய ஒளிக்கு தெரியுதோ அந்த இடத்தெல்லாம் ஏதோ ஒரு பயிர் வச்சு மூடணுங்கிறதுக்கு பேர் தான் ஊடுபயிர். புரியுதுங்களா? ஒரு பயிர் வச்சுருக்கோம், அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த ஒரு பயிர் வச்சு மூடணும், அதுலேருந்து நமக்கு வருமானமும் கிடைக்கணும், மண்ணும் வளமாகணும், அந்த பயிருக்கு பேர் தான் ஊடுபயிர். பொதுவாக நீங்கள் ஒன்று நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு பயிர் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு சத்து எங்கேருந்து வரும்? மரத்தோட ஒரு செடி இருக்குது அப்படின்னா, களை செடியோ அல்லது எந்த ஒரு செடியோ, அந்த செடி உணவு தயாரித்து அது பெருசாகிறப்ப, பெருசானது போக அதோடைய சத்துக்கள் பூமியில் இறங்கி அந்த வேர் வழியாக மண்ணில் நம்ம வியர்வை வெளியில் வர்ற மாதிரி, ரத்தம் வெளியில் வர்ற மாதிரி மண்ணுக்கு ஒரு இனிப்பு பொருள் நகரும். எக்ஸுடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரியம் வர்றது அந்த இனிப்பு பொருள் மேலே தான் இந்த காய்ந்த பொருள்கள் ஒட்டுறதுக்கு பேர் தான் மட்கு பொருள். அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்களா, என்னுடைய நிலம் இந்த கடலை போட்டதுக்கப்புறம் அடுத்த பயிர் சூப்பராக வந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறீங்கள, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய சத்துக்கள் மண்ணில் இறங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த காலத்தை பொறுத்தளவில் எல்லா நிலத்துலேயும் அவங்கவுங்களோட தேவையை பொறுத்து உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, அவரை, மொச்சை ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ஊடுபயிர் போடணும். அப்படி இல்லையா எள்ளு போடணும், அப்படி இல்லையா கடலை போடணும், அப்படியும் இல்லையா கொத்தவரங்காய், முருங்கை, செடி முருங்கை, சக்கரவள்ளி கிழங்கு, முக்கியமாக வெள்ளரி, கொடி வகை பயிரில் வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, தர்பூசணி, முலாம்பழம், அது இல்லாமல் கொடி வகையில் வரக்கூடிய புடலங்காய், பீர்க்கங்காய், பாகற்காய், இதெல்லாம் என்ன செய்யும்? இது நிலத்தை மூடும். வெயில் அடிக்கிறப்ப வெயிலோட வெப்பத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய நம்ம சேர்த்து வச்ச சத்து பொருள்லாம் எரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது.
எரிஞ்சு போகாமல் இருக்க பாதுகாக்கிறதுக்கும் அதே நேரத்தில் மண்ணை வளமாக வச்சுக்கவும் இந்த ஊடு பயிர் வேணும். இப்போ நான் இதை சொல்லிகிட்டு இருக்கப்போ உங்கள் மனசில் என்ன ஓடும்? இதுக்கெல்லாம் தண்ணிக்கு எங்கே போகிறது? சொட்டு நீர் பாசனம் வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொட்டு நீர் பாசன பைப்பிலருந்தே நம்ம அதுக்கு தண்ணீர் கொடுக்கலாம். அல்லது இதுக்காக ஒரு தனியாக ஒரு லைனில் ரெயின் ஹோஸ் அது போட்டுக்கலாம். எந்த வழிமுறையை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படி பாருங்கள். ஒன்று ரெயின் ஹோஸ் போட்டு போடுறது நிலம் ஃபுல்லாக ஒரு எளிமையான தண்ணீர் சாய்ந்த நேரமாக பாய்ச்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று அப்படி பண்ணலாம். அல்லது நம்ம இப்போ இருக்கக்கூடிய லைன்லேயே மைக்ரோ டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பு 3 mm டியூப் அப்படி மாட்டி விட்டு 2 பயிருக்கு இடைப்பட்ட இடத்துல தண்ணீர் கிடைக்க ஒரு ஏற்பாடு பண்ணுறது. இது 2. 3வது மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர்ஸ். அந்த ஸ்ப்ரிங்க்லருங்கிறது சின்ன ஸ்ப்ரிங்க்லர். அதை நம்ம லேட்ரல் பைப்போடு இணைச்சி அதை நிற்க வைக்கிறப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 10 அடி தூரத்துக்குள்ளே தண்ணீர் கிடைக்கிற மாதிரி சுற்றுறது. இல்லை நான் தரையில் தான் தண்ணி பாய்ச்சுறேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக இடைப்பட்ட பகுதிக்கும் தண்ணி கொடுக்கறது. என்ன செஞ்சால் உங்கள் நிலத்தை பொறுத்து பார்த்துங்க, என்ன செஞ்சால் ஊட இருக்க பயிர்களுக்கும் என்னால் தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து அதை கொடுத்து செய்கிறதுக்கு பேர் தான் ஊடு பயிர். இதை தயவுசெய்து மனசில் வச்சு கண்டிப்பாக செய்யுங்க. அதற்கான விதைகளை முன்கூட்டியே வாங்கி வைங்க, நிச்சயம் நல்லாயிருக்கும். மீண்டும் சந்திப்போம். சிறப்பு. ரொம்ப அருமையான உழவும் உயர்வும் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி. மாதா தொலைக்காட்சியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்ததா என்ன? கண்டிப்பா மாதா தொலைக்காட்சியுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லோருக்குமே பணி செய்யும் பணியாளர்கள் ஆகட்டும், ஃபாதர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு நிலை ஒரு ரீச் ஆனதுக்கு அப்புறம் அப்பா சூப்பர் ஒரு செம்ம ரீச் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் போதே திடீர்னு அங்க ஏதாவது ஒரு டவுன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டோட்டலா டவுன் ஆகுற அந்த ஃபீலும் கிடைக்கும். ஸோ அந்த மூன் ஸ்விங்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லோருக்குமே இருக்கும் மாதா தொலைக்காட்சியில பணி செய்யும் பணியாளர்கள் இருந்து ஃபாதர் வரைக்கும். கண்டிப்பா இது தொடக்க காலத்துல மட்டும் இல்லை, நீங்க சொன்ன இன்ன வரைக்கும் அந்த மூட் ஸ்விங் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம வெளியே சில நிகழ்ச்சிகளுக்கு ஷூட்டுக்கெல்லாம் போவோம். இன்னைக்கு நம்முடைய கடவுள் வணக்கம் இப்போ ஷூட் நம்ம இருக்கிறோம், மக்கள் தொலைக்காட்சி வேலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க. மாதா தொலைக்காட்சியாக இன்னைக்கு நிறைய 2-3 பாடல்கள்லாம் இன்னைக்கு என்ன இருக்குது வெளிப்பரப்ப காத்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் கொடுக்கின்ற பொழுது அதுக்கான ஷூட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம 5 நிமிஷம் ஒரு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரம் என்ன பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கான படப்பிடிப்பு நடத்திருக்கும். அந்த படப்பிடிப்பு தளம் எப்படி இருக்கணும், இதே மாதிரி எல்லாரும் சிரிச்சு ஜாலியாக பேசிட்டு இருக்க மாதிரி பார்த்தா பின்னங்கால் பெட்டதில் அடிக்கிற மாதிரி ரன்னிங் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ சில பேர் மேலே என்ன பண்ண வேண்டியிருக்கும், கோவப்பட வேண்டியிருக்கும், சில மேலே எரிச்சல் அடைய வேண்டியிருக்கும். ஆனால் அந்த டீம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மாற்றி ஒரு கடந்த ஆண்டு மாதா தொலைக்காட்சியின் பாடல் ஒளிபரப்புறப்பெல்லாம் எல்லாருமே மாற்றி சண்டை போட்டுக்கிட்டோம் பேசிக்கிட்டோம். ஆனால் எல்லாருக்குமே என்ன ஒரு விஷயம் நல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தா, நாம சண்டை போட்டுக்கிறது ஒன்றும் நீ பிரியவனா நான் பிரியவனான்னு காட்டிக்கிறது இல்லை. அந்த பாடல் அந்த எடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி சிறப்பாக வரணும். அப்போ அதுக்கு நான் என் சைட்ல இருந்து நான் என்ன பண்ணணும், உன் சைட்ல இருந்து நீ என்ன பண்ணணும், அதுல என்ன அந்த பிரச்சனை தான் அங்கே இருக்குமே. ஸோ அப்போ அது முடிஞ்சு அதுக்கு அடுத்த செகண்ட் அந்த ஷூட்லாம் முடிஞ்சு பேக்கப் பண்ணதுக்கப்புறம் அந்த டைம் அங்கே இருந்து ஃபாதர் சொன்னார், வேலை பார்க்குறப்போ ரொம்ப வெறித்தனமாக வேலை பார்க்காங்க, வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஜாலியாக சுற்றிட்டு திரிகிறாங்க அப்படின்னு என்ன பண்ணாருன்னா பெரிய ஃபாதர்கிட்டே சொன்னார். பெரிய ஃபாதர் ஐ திங்க் அதுக்கப்புறம் இங்கே சர்ச் நம்ம ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் அதை சொன்னார், நீங்கள் தம்பி நீங்கள் மிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கியிருக்கீங்கடா, வேலை வந்துட்டா வெள்ளக்காரனா மாறிடுறீங்க போல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அப்போ அதுதான் அந்த மாதிரி அந்த மூட் ஸ்விங்ஸ் நமக்கு சில நேரங்கள் அது பயங்கரமான கோபத்திற்கோ, சில நேரம் அப்படியே கீழே இறங்குறதோ, சில நேரம் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கும், சில நேரம் நம்பிக்கையற்றத்தனம். ஸோ இந்த லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது யதார்த்தமான ஒன்று அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும். சில நேரங்கள் நம்பிக்கை உற்சாகத்துல இருக்கிறப்போ எல்லாம் செய்யலாம் அப்படின்னு இருந்துட்டு அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைகின்ற பொழுது, உத்வேகம் குறைகின்ற பொழுது உடனே முடங்கி போய்விட கூடாது. சாதாரண ஒரு தொலைக்காட்சியில இருந்து என்னையா கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். எவ்வளவு பாடங்கள் இருக்கு. இன்னும் தொடர்ந்து பேசலாம். அப்படி பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக ஸ்கின் ப்ராப்ளம்னா சோரியாசிஸ், எக்ஸிமா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அட்டிகேரியா, அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி இது போன்ற உபாதைகள் வரும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சோரியாசிஸும் அது கூட மூட்டு வலி
சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஆமா, அதை பத்தியும் பார்க்கலாம். இது எப்படின்னா உங்களுக்கு டயட்டும் ஃபாலோ பண்ணும், மெடிசனும் எடுக்கணும், டென்ஷனும் ஆகக்கூடாது. கரெக்ட், புரியுதுங்களா? அப்போதான் இது உங்களுக்கு எப்பவும் நல்லா இருக்கும். இதுக்கு 2 நேரம் குளிக்கணும். சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன், ஹோம் ரெமெடி, அது கடைப்பிடிக்க. எவ்வளவுதான் மருந்து எடுத்தாலும் டயட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும், கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான்வெஜ் மேக்சிமம் குறைச்சிக்கணும். ஆனா சில விளம்பரத்துல நானே பாக்குறேன், உங்களுக்கு எந்த பத்தியுமே கிடையாது அப்படிம்பாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. இப்போ ஒரு நோயை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் இருக்கு, அதை எடுத்தோன்னா இப்ப நல்ல காரம், புளி, உப்பு எல்லாம் போட்டு நான்வெஜ் எல்லாம் நிறைய எடுத்தோம்னா நிச்சயமாக்க கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சாப்பிடும் போது கருவாடு, மீன் அக்ரவேட் பண்ணும். அப்போ அந்த உணவுகளை நீங்க தவிர்க்கணும். மனசு ஆசைப்படலாம், நம்ம நாக்கு டேஸ்ட் கேட்கலாம், ஆனா அதுக்காக சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா கியூர் ஆகுறதுல கண்டிப்பா லேட் ஆகும். கியூர் ஆனது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் டயட் எப்பவுமே கடைபிடிக்கணும். ஏன்னா இப்ப நம்ம சிஸ்டத்துல நம்ம கிளினிக் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எப்படின்னா, ஒண்ணு உங்களுக்கு பிளட் பியூரிஃபை ஆகணும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யவும், பிளட் பியூரிஃபிகேஷன் ஆகவும், டாக்ஸின்ஸ் வெளியேறவும் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். புரியுதுங்களா? அது எந்த நோயா இருந்தாலும் இப்படித்தான் ட்ரீட்மெண்ட், அதை புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறினா தான் உங்க நோய் குணமாகும். அப்போ உங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். புரியுதுங்களா? இம்யூன் பூஸ்டர் கொடுக்கணும், பிளட் பியூரிஃபிகேஷன் அதுக்கு உண்டானது கொடுக்கணும். அதுக்கு தான் சில மெடிசன், சில ஆயில் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாம் கொடுக்கறது. மேலே ஸ்மூத்திங்காக உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக ஆயின்மெண்ட்டு, ஆயில் இதெல்லாம் இருக்கு. நீங்க வீட்டில் பண்ணக்கூடியது என்னன்னா, ஜஸ்ட் வேப்பிலை, மஞ்சள் அரைச்சி பூசிக்கலாம், ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி குடிச்சிடலாம். ஜென்ஸாக இருந்தால் வேப்பிலையும் கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம். இன்னும் ஜென்ரலா காமனா பயன்படுத்துது மேல் அண்ட் ஃபீமேல் எப்படின்னா, இந்த சொத்து கத்தாழை இருக்கு இல்லையா, அந்த ஜெல் எடுத்து உங்களுக்கு பாதிச்ச இடம் ஃபுல், தலை முதல் கால் வரை, தலையில இது பாதிப்பு நிறைய இருக்கு இல்லையா, அப்போ நீங்க பாடி ஃபுல் தலை முதல் கால் வரை அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம். இதே உங்களுக்கு ஹீட் பாடின்னு வச்சுக்கோங்க, 1/2 hour 1 hour கூட ஒரு பாதிப்பு ஏற்படாது. சில பேஷண்ட்லாம் நான் பாக்குறேன் 2 hours கூட வெயிட் பண்ணி குளிக்கிறாங்க, அவங்களுக்கு பாதிப்பு இல்லை. இதே குளிர்ச்சியான உடம்புன்னு சொல்லுவாங்க, அவங்கள ஜஸ்ட் 10 minutes வெயிட் பண்ணா போதும், அதுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க. எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ, அதாவது தலை முதல் கால் வரை பாடி ஃபுல் அப்ளை பண்ணுங்க, இதனால ஒரு பாதிப்பும் வராது. நம்பிக்கையோட செய்யுங்க. இது வீட்டுல செய்யக்கூடியது. அது இல்லாம நீங்க வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுக்கும்போது படிப்படியாக உங்களுக்கு சோரியாசிஸும் குணமாகுது, அந்த மூட்டு வலியும் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் குணமாக்கக்கூடிய மெடிசன்ஸ், டயட் தான் உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம். அது ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ரிசல்ட் இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேர் நம்ம பார்ப்போம், இந்த சோரியாசிஸ் பாதிச்சவங்க காமனா இப்போ ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க மாட்டாங்க, ஆத்துல குளிக்க மாட்டாங்க, வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்க மாட்டாங்க, ஏன் வீட்டுல கூட சட்டை இல்லாம இருக்கவே முடியாது, ஃபுல்லி கவர்ட். ஏன்னா அவங்களுக்கே அது அசிங்கமா, கஷ்டமா, மனசு ஊண்டோட அவங்க பாதிச்சு ஃபீல் பண்ணுவாங்க. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. டென்ஷன் ஆனா நிச்சயமாக இது பரவும், அதிகமாகும். உங்க உடம்புலயே ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுங்க, எனக்கு டென்ஷன் ஆனா உங்க பாடியிலேயே பல இடத்துல இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, அவசரம், ஆத்திரம், கோபம், டென்ஷன் வேண்டாம். பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, குழந்தை கூட நம்ம என்ன சொல்றோம், ஏன்பா அவசரப்படுற? அது போலத்தான் இது உணவும் கடைப்பிடிக்கணும், மனசும் அமைதியா வச்சுக்கணும், ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு பாடி ஃபுல் இருக்கிறது கூட நல்ல நார்மல் ஸ்கின்னுக்கு கொண்டு வர முடியும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. மிக சிறப்பான நம்ம ஊர் வைத்தியம் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் ஒரு கொண்டாட்டத்திற்குரிய ஒரு நாள், மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள்.
மாதா தொலைக்காட்சியுடைய பிறந்த நாள். மாதா தொலைக்காட்சியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் ஏராளம் நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன பாடம்? கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சி தொடக்கத்திலே வந்து மாதா தொலைக்காட்சியின் தொடக்க கால பயணத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் அப்படியே 2-3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நிகழ்காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் அப்படிங்கிறது. அப்போ அதுல சில நேரங்கள் ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் முடிச்சுட்டு நண்பர்களோடு பேசுறப்ப சொல்லுவாங்க, எப்பா இதோட லாஸ்ட், இனிமேல் இந்த மாதிரி வந்து பெரிய ப்ரோக்ராம்லாம் எடுக்கிறதே கிடையாது. பொங்கல் நிகழ்ச்சியெல்லாம் வெளியே போயிருப்போம் இல்லைங்களா, அந்த நேரம் வந்து எடுத்து எல்லாம் நிகழ்ச்சி ஆகா ஓகோம்பாங்க. ஆனா இங்க ரியலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஷூட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து எல்லாரும் பேசுறப்போ, எப்பா இன்னும் 2 மாசத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு பெரிய ப்ரோக்ராமும் கமிட் பண்ணிக்க கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் வேலை செய்யறதுக்கு. அது யூஸ்வலா இந்த ஓட்டம் பாத்தீங்கன்னா 1 மாசமும் நின்ன பாடே கிடையாது. பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிறிஸ்மஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அப்படியே பயங்கரமா கிறிஸ்மஸ் ஆன மூட்ல போறப்போ அதுக்கான தயாரிப்பு திருவரிய காலத்துல இருந்து என்ன பண்ணுவோம், அதுக்கான தியானம், அதுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கான ஷூட்டு, அப்புறம் அதுல இங்க ஆஃபீஸ்க்குள்ள நடக்கக்கூடிய ஷூட், அவுட்டோர் போக வேண்டிய ஷூட்டு, பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். அது அடுத்து நியூ இயர் முடிஞ்சா அப்பாடா ரிலாக்ஸ் பண்ணலாமான்னு பார்த்தா அடுத்த ஒரு 15 நாள் என்ன ஆயிரும்னா பொங்கல் வந்துடும். சரி ஓகே, இந்த பொங்கல் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு பார்த்தா அடுத்த 15 நாள்ல மாதா டிவியோட பிறந்த நாள் வந்துருது. இப்போ இது ஓகே ரிலாக்ஸ் பண்ணலாம் பார்த்தா அடுத்த ஒரு 7 நாள் என்ன ஆகும், தவக்காலம். இதுல பணி செய்ய பணியாளர்கள் போதும் அப்படின்னு ஒரு ஃபீல் கொண்டு வந்தாலும் ஃபாதர் அடுக்கல அவங்க இருக்காங்களே பெரட்டிட்டே இருப்பாங்க. எல்லாருமே ஃபாதர்னு இல்லை, எல்லாருமே தனிப்பட்ட விதத்திலேயே நானே சொல்லியிருக்கிறேன், இது போதும், இதுக்கு மேல வந்து இன்னும் 2 மாசத்துக்கு நம்ம எதை பத்தி பெரிய ப்ரோக்ராம் என்ன பண்ண மாட்டோம், எடுக்க வேணாம்னு நினைச்ச அடுத்த நாள்லயோ இல்ல அடுத்த செகண்டோ கூட இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம கமிட் பண்ணோம்னா எல்லாருமே வேலைக்கு என்ன பண்ணுவோம். இது இங்க வந்து எல்லார்கிட்டையும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். எல்லாருமே குறைபட்டுக்கணும், இல்ல என்ன ரெஸ்ட் எடுக்கணும், இல்ல நான் டயர்டா இருக்கிறேன் என்னால வேணாம். ஆனா அடுத்த ஒரு முக்கியமான வேலை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறப்ப யாருமே வந்து மூஞ்ச காட்டியோ நின்னதோ கிடையாது. அந்த ஃபுல் இன்வால்வ்மெண்ட், அந்த எனர்ஜியும் அதுல போட்டுருவாங்க. ஆனா இந்த விஷயம் என்னன்னா நம்முடைய பர்சனல் லைஃப்ல நமக்கு அப்ளை ஆகுதான்னு கேட்டா பல நேரங்கள்ல எல்லாருமே அதில் என்ன பண்ணிருக்கோம், தோல்விதான் அடைஞ்சிருக்கணும். இங்க போடக்கூடிய எஃபர்ட், மாதா டிவி ஒன்னா சேர்ந்து பார்க்கக்கூடிய வேலையை அதே நம்ம ஃபேமிலியில போய் உட்காந்து ஏதோ ஒரு சில விஷயம் ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, என்ன பண்றோம், ரெஸ்ட் எடுக்க தான் செய்யறோம். அந்த டைம் இன்வால்வ்மெண்டோட ஒர்க் பண்றோமான்னு கேட்டா பல நேரங்கள்ல இல்ல அப்படிங்கிறதான் பதிலா இருக்குது. ஆனா அதை நம்ம பர்சனல் லைஃப்லயும் அப்ளை பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம மாதா தொலைக்காட்சியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம். சிறப்பான நாள், ரொம்ப மகிழ்ச்சியான நாள். இன்னைக்கு நாள்ல யார் யார் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலயும் குறிப்பா இன்னைக்கு வந்து கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு ஜீவானந்தம் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்னைக்கு கொண்டாடுறாரு. ஸோ அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருள்பொழிவு செய்யப்பட்டு இன்று ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளினை கொண்டாடும் கும்பகோணம் மறைமாவட்டத்தின் மேதகு ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ஆயர் அவர்களின் இறையாட்சிப்படி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். வில்லியம் எல்சி வில்லியம் இன்று தங்களது 50ஆம் ஆண்டு திருமண நாள் பொன்விழாவினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பாபின் பூஜா இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் பிரகாஷ், ஜோதி, கிரண், த்ரூப், திவ்யா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். திருப்பூரை சேர்ந்த ஆண்டனி லூர்து சேவியர் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் இருதயராஜ், மேரி ஜீன், ராணி, இமாகுலேட், ஜோவிதா, ஆல்பர்ட், கிறிஸ்டி, கெவின், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டீனா, தேவா, ஈஷ்னா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஹெட்ரிக் ஜோனாத்தன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஈத்தன் மெர்சியர் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். தூத்துக்குடியை சேர்ந்த லோரென்சோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா சேவியர், பாட்டி ரோஸ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல சிறப்பாக திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்குமே மாதா தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம உங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, நம்ம பார்க்கலாம்.
என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை தொடக்க நூல் 12:2. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். இந்த இறை வார்த்தை கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்தது. ஆபிரகாம் பெரிய இனமாக ஆசீர்வதிக்கப்படுவார் என்ற ஆசீர்வாதத்தை கடவுள் அவருக்கு கொடுக்கிறார். அவர் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய உறவினர்களையும் விட்டுவிட்டு கடவுள் காட்டுகிற இடத்திற்கு தன்னந்தனியாக செல்வதாக முடிவு செய்கிறார். அதற்கு காரணம் கடவுள் மேல் கொண்ட இறை நம்பிக்கை. அவருடைய இறை நம்பிக்கை அவரை கைவிடவில்லை. அவர் கானான் நாட்டிலே குடியேறி பெரிய இனமாக மாறியது மட்டுமல்ல, என்று வரைக்கும் அத்தகைய பெரிய இனத்தினுடைய தந்தையாக அவர் போற்றப்படுகிறார். இறை நம்பிக்கையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் என்று அழைக்கப்படுகிறார். எனவே இத்தகைய ஆசீர்வாதங்களை கடவுளிடமிருந்து அவர் பெற்றார். கடவுள் தருகிற ஆசீர் தனக்கு கிடைக்கும் என்று அவர் நம்பினார். அதுதான் மிக முக்கியம். எனவே யார் இறைவனுடைய ஆசீரை நாடுகிறார்களோ, அதனை நம்புகிறார்களோ, அவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர் நிறைவாக கிடைக்கிறது. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசியையே வழங்க வேண்டுமாய் ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய ஊழியன் ஆபிரகாமை நீர் அழைத்த பொழுது மிக அற்புதமான ஆசிரை அவருக்கு நீர் வழங்கினீர். நான் உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய் என்று நீர் ஆபிரகாமுக்கு ஆசீர் வழங்கினீர். அதனை நிறைவேற்றியும் காட்டினீர். இந்த நாளில் நாங்களும் உம்முடைய ஆசீருக்காக தலைவணங்குகிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய துன்ப துயரங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும். நாங்கள் இந்த நாளில் நேற்றை விட சற்று சிறப்புற்று வாழ அருள் புரியும். நாங்கள் ஆபிரகாம் போல பிறருக்கு ஆசியாக விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிழ்ச்சி. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த சிறப்பான நாள் இன்னைக்கு நம்ம கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் ஏராளம். மாதா தொலைக்காட்சியுடைய தொடக்க கால பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சொல்லுவாங்க தொடக்க காலம் என்பது கடினமாகத்தான் இருக்கும். ஸோ ஒரு நல்ல தொடக்கம் அப்படிங்கிறதும் கடினமாக தான் இருக்கும். அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையில் சில கடினமான தருணங்களை இப்போது நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ அதனால் நம்பிக்கையோடு நடைபோட வேண்டும் அப்படிங்கிற இந்த மாதா தொலைக்காட்சியின் பிறந்த நாளில் மாதா தொலைக்காட்சியிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்வோம். சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு மீண்டும் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களை சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்த நாள் இங்கே தொடங்கலாம். அன்பானவர்களே, தடைகளை உடைப்போம், வெற்றி காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.